கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 65:11 சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும் கர்த்தர் நன்மையினாலே முடிசூட்டுகிறார். நாம் கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நெய்யை பொழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முழுமையை கொடுக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைகளை செய்யும் போது கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மன நிறைவை இது கொடுக்கும், அது ஒரு திருப்தியை நமக்கு கொடுக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்றால் அது மன நிறைவை கொடுக்கும். அதில் ஒரு குறைவும் இருக்காது. அதில் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மனிதர்கள் கொடுக்கிற நன்மைகள், மனிதர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், மனிதர்கள் கொடுக்கிற காரியங்கள், அதில் ஒரு குறை இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்போது, நாம் வேண்டிக் கொள்கிறதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்போது, நாம் நினைக்கிறதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்போது அதில் ஒரு நிறைவை கர்த்தர் வைத்திருப்பார். அதை பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ளும்போது ஒரு திருப்தி நமக்கு உண்டாகும். ஆமென். அப்படியாய் கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அதில் குறையே நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அதில் ஒன்றும் குறை இருக்காது. அப்படியாய் நிறைவை கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சில நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு சில ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் எப்போது பதிலை தருவார் என்று சொல்லி ஆவலாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன் விண்ணப்பத்தை அறிந்திருக்கிறேன், நான் அதற்கு பதில் கொடுப்பேன், நான் அளிக்கும் பலன், நான் உன் ஜெபத்தை நிறைவேற்றுகிற போது உனக்கு மன நிறைவை கொடுக்கும், ஒரு திருப்தியை உனக்கு கொடுக்கும். நான் அளிக்கிற பலன் உனக்கு திருப்தியை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியாய் கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு அளிக்கிற பலன், எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு மன நிறைவை கொடுக்குமப்பா. அது சந்தோஷத்தை கொடுக்கும், அது ஒரு பூரணத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். ஒரு குறைவும் அதில் இருக்காது என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மையினால் நிரப்புவீராக, கிருபையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. அது நிறைவை எங்கள் வாழ்க்கையில் தரட்டும். இந்த நாளிலும் கூட நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பூரணமாக எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவை கர்த்தர் கொடுப்பார், உங்களை திருப்தி அடைய செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.